ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பூரி செஞ்ச வீடியோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் தர்காவுக்கு போன வீடியோ பார்க்கலாம். இது ஷான்ஷா வழியில் தர்கா பொள்ளாச்சியில் இருக்குது, அம்பராம்பாளையத்தில். அந்த தர்காவுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக போனோம். அந்த தர்காவுக்கு புரோட்டா கொடுத்தோம் நாங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு. அப்போ அந்த வீடியோ இதில் கலந்து போட்டிருக்கேன். பூரி செஞ்சுருக்கோம், அந்த வீடியோ கலந்து போட்டிருக்கேன். ரெண்டு வீடியோ பார்க்கலாம். முதல்ல வந்து பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் அதிகமாக பூரிலாம் செய்யலை, சும்மா ஒரு 4 பூரியாக செஞ்சேன். பாப்பா வந்து ஆசைப்படி கேட்டுச்சுன்னு ஒரு 200 கிராம் மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு அளவான தண்ணி ஊற்றி பிணைச்சிக்கலாம். வேறு எதுவுமே சேர்த்துல. இது வந்து சோளா பூரினால் மைதா மட்டும்தான் போட்டிருக்கேன். எடுத்தாச்சு. நல்லா இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருங்க, அமுத்தி அப்போ தான் வந்து பூரி கொஞ்சம் உப்பும். ஒரு மணி நேரம் உருட்டும். அப்புறம் நம்ம வடை சட்டி வச்சுக்கலாம் பூரி பொரிக்கிறதுக்கு. நல்லா கழுவிட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கணும். அதில் மாவு ஊறி வச்சு அதை எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் குருமா வைக்கிறதுக்கு. இது ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கழுவி வச்சுட்டிங்கன்னா ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குருமா பெரும்பாலும் வந்து நான் வீட்டில் இருக்க மசாலா தான் போடுவேன், கறி மசாலா. இப்போ வந்து சத்தி மசாலா போட்டிருக்கேன். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுன்னு. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் முறையாக போட்டேன். மிளகாத்தூள் போட்டு மல்லித்தூள் கொஞ்சம் லேட்டாக போடுங்க. இதை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலையை வந்து உள்ளே போட்டுக்கலாம். தனியாக வேக வச்சது, மஞ்சள் போட்டு. காய்கறிலாம் வெந்துருச்சு. கொண்டைக்கடலை
பார்க்காம போடுங்க, மேலே தெரிக்காமல். சட்டி நல்லா பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் உப்பும் பூரி. மைதா மட்டும் போடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சீக்கிரமே சாப்பிட்ருங்க, இப்போ ஜீரணமாகும். அதேமாதிரி காய்கறிலாம் சேர்த்துக்குங்க, இப்போ நல்லா ஜீரணமாகும். ஸோ அவ்வளோ போட்டாச்சு. கொஞ்சம் சீக்கிரமே போட்டேன். ஊற வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வரும். நான் கட்டை போடாமல் தைக்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம புரோட்டா போடுற வீடியோ பார்த்துடலாம். மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த புரோட்டா வந்து நான் நைட்டில் போட்டேன். காலையில் வந்து தர்காவுக்கு போகிறனால நான் நைட்டே வந்து புரோட்டா போட்டேன். ஸோ அதுக்கு தேவையான மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1.5 கிலோ புரோட்டா போட்டிருக்கேன். கொஞ்சம் செஞ்சேன். இப்போ புரோட்டாவுக்கு தேவையான குருமா அது தனியாக செஞ்சுருக்கேன். இப்போ மாவு ஊறிடுச்சு. கொஞ்சம் உருண்டை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய உருண்டையை போட்டிருக்கேன். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு புரோட்டா கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும். உடுமலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அங்கே ஒன்று பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அம்பலம்பாளையம் வந்துட்டோம். வந்து அப்புறம் ஆற்றுல நின்றுருந்தோம். பாருங்கள், ஆள் சூப்பராக இருக்குது. இனிமேல் தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். ஆற்றுல நல்லா தண்ணி போச்சு. தண்ணி ஓரளவுக்கு போய் பாருங்கள். தம்பிக்கு மொட்டை அடிச்சதுக்கப்புறம் முடியை கொண்டு ஆற்றுல கரைக்க சொன்னாங்க. குடிக்கிறதும் இல்லை, அவ்வளோ முடியை கரைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கொஞ்சம் மட்டும் முடியை வந்து ஆற்றுல கொண்டு போட்டேன். ஸோ நீங்களும் வந்து முடியெல்லாம் நிறையா ஆற்றுக்குள்ளே போடாதீங்க, ஃபுல்லெல்லாம் சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் போடுங்க.